Hi all, welcome to my channel. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்ட் 1 ஆஃப் த சீரீஸில் வந்து நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட மீனிங் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 அண்ட் ரீகேப்பிங் ஆஃப் த பார்ட் 1 ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபாலோட் பை தட் வி ஹாவ் டு சி த ஏஜ் 1 to ஏஜ் 6 வந்து மட்டும் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு ரீகேப்பிங் ஆஃப் த லாஸ்ட் செக்ஷன் பார்ப்போமா. ரீகேப்பிங் நம்ம என்ன பார்த்தோம்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் கைட்லைன்ஸ் ஆஃப் த ஃபார் த ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் த chartered accountant of the company to encloses the accounting statements to ascertain the financial statement of the கம்பெனி. அதாவது நம்ம ஒரு கம்பெனி நம்ம ரன் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அசர்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நம்ம என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கடைசியாக வந்து என்க்ளோசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கம்பெனி வந்து எல்லா கம்பெனியும் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பேசிக் கான்செப்ட் என்ன, ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். Basic requirements enna the company have to follow the earn a profit or above the 250 crores or above early, then they should have to maintain a accounting standards for their company. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஆனுவலி 250 crores வந்து கடந்தாலோ இல்லை 250 crores இருந்தாலோ அந்த கம்பெனி வந்து நிச்சயமாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்க்ளோசஸ் பண்ணணும். ஏன் அந்த கம்பெனி மட்டும் என்க்ளோசஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 crores அப்படிங்கிறது வந்து ஒரு லம்சம் அமௌண்ட். ஸோ தட் அந்த லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிற போது அந்த கம்பெனியில் வந்து ஃப்ராடுலண்ட் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் அந்த கம்பெனி have to discloses their accounting standards to ensure that the certain profit and losses is agreed. அதாவது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு this should encloses the accounting standards. நம்ம ஃபாலோட் பை தட் நம்ம பார்ட் 2 ஆஃப் ஏஎஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஏஎஸில் வந்து நம்ம ஏஎஸ் 1லேருந்து ஏஎஸ் 6 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கமான். ஏஎஸ் 1 வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனினே எடுத்துக்காமல் நம்ம ஒரு வீடு எடுத்துக்கலாம். நம்மளோட வீடுலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சம்பாதிச்சுட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு டேட் 1 ஆஃப் திஸ் மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் மந்தில் 1ஆம் தேதியோ நம்ம சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுவோம்னா, என்னென்னலாம் வந்து யார் யாருக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். அதாவது பாத்திரம் தைக்கிறவங்களுக்கு இவ்வளோ, பெருக்கிறவங்களுக்கு இவ்வளோ, நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ராசரிஸ்க்கு இவ்வளோ, இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். நம்மளோட இன்கம் என்னென்னா, நம்ம மாதம் நம்ம கையில் வர்றது நம்மளோட இன்கம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், க்ராசரிஸுக்கு இவ்வளோ கொடுக்கணும், வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்கணும், பால்காரங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தது போக நம்ம கையில் அட் த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது நம்ம சம்பளம் வாங்கினதுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தது போக எல்லா செலவும் பண்ணது போக பேலன்ஸ் நம்ம கையில் என்ன இருக்கோ அது வந்து இன்வென்ட்ரி. ஓகேவா? நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம். அந்த பொருள் நமக்கு அசட்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டோ இல்லை ஒரு ஜுவல்லோ அப்படிங்கிறது வாங்கியிருப்போம். அந்த ஜுவல் இல்லை லேண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அசட்டு. இன்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெவென்யூ. இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் இல்லை கம்பெனி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, இன்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு செலவு. ஸோ தட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். அசட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ஜுவல் வாங்கினது, லேண்ட் வாங்கினது, இதெல்லாம் வந்து நமக்கு அசட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லைபிலிட்டிஸ் அப்படின்னா, நம்ம யாருக்காவது கொடுக்கணும்,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் ஃபுல்லாக வாங்கிட்டோம், பால் வாங்கியிருக்கோம். மாத கடைசியில் பால்காரவங்களுக்கு பைசா கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பால்காரவங்களுக்கு பைசா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு லைபிலிட்டி. சரிங்களா? இப்போ அந்த வந்து நமக்கு இதெல்லாம் ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், அசெட் அண்ட் லைபிலிட்டி, இதெல்லாம் வந்து பாலிசிஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுக்கு முன்னே வரும். இப்போ நான் என்னென்னலாம் இதில் வந்து அக்கௌண்டிங்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இந்த என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் இதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன், AS 1ஓட டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். Second one, valuation of inventories. As I earlier said, நம்ம இந்த ஒரு மாசத்துல சம்பளம் வாங்குறோம். சம்பளம் வாங்கின உடனே அதுலேருந்து என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போக கடைசியில் at the end of the monthல நமக்கு என்ன அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் எனக்கு செலவாயிடுச்சு. அப்படிங்கும்போது மந்த் எண்டில் ஒரு 10,000 ரூபாய் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் எனக்கு இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? இப்போ எனக்கு ஒவ்வொரு மாத கடைசியிலையும் என்னென்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மாத கடைசி 12 மந்த்ஸையும் நம்ம ஆட் அப் பண்ணினா அட் த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த இயரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் வந்து இன்வென்ட்ரிஸ். ஸோ வேல்யூஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸை வந்து AS 2. நெக்ஸ்ட் வந்து AS 3, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் வந்து பார்ட் 1 வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். கேஷ் ஃப்ளோ அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னலாம் அதாவது கிரெடிட் அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தவங்க வந்து எனக்கு நான் அப்புறமா பைசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம பைசா கொடுத்து உடனே வாங்கினா அது வந்து கேஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் நம்ம கேஷ் கொடுத்து என்னென்னலாம் வந்து வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும் நமக்கு.